குறட்டை விடுவதை சாதாரண நிகழ்வாக கடந்து போகிறவர்கள் இருந்தாலும் குறட்டையால் டைவர்ஸ் வரை போகிறவர்கள் மற்றொரு புறம் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படி இருக்க குறட்டை எதனால் வருகிறது தெரியுமா? குறட்டை எந்த மாதிரியான நோய்களின் அறிகுறியாக வெளிப்படுகிறது தெரியுமா? குறட்டை விடுபவர்களுக்கு தூக்கத்தில் ஆபத்து உள்ளதா போன்ற பல கேள்விகளுக்கு பிரபல தூக்க நிபுணர் ராமகிருஷ்ணன் அளிக்கும் பதில் உங்களுக்காக. இப்ப குறட்டை விடுறதுன்றது ரொம்ப காமனா எல்லாரும் நிறைய வீட்டுல நடக்குது. அது ஒரு சாதாரண விஷயமா கடந்து போறாங்க. ஆனா குறட்டை விடுறதுன்றது உடல்நிலையில என்ன பாதிப்புகளுக்கான அறிகுறி டாக்டர்? குறட்டை விடுறதுன்றது நிறைய பேர் ஒரு நார்மலான விஷயம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. நல்லா குறட்டை விட்டுட்டு தூங்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களோ தவிர அதுல ஒரு பிரச்சனை இருக்குன்றதே பல பேருக்கு புரிய மாட்டேன். குறட்டைன்றது ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய சுவாசம் நார்மலா இல்லை, சுவாசத்துல தடை ஏற்படுது. நம்மளுக்கு சுவாச குழாய் அப்படின்னு சொல்றோம், அந்த ஏர்வே ஒரு அப்பர் ஏர்வே அப்படின்னு சொல்ற இடத்துல நிறைய அதை சுத்தி தசைகள் மசில்ஸ் இருக்கு. அந்த மசில்ஸ்லாம் என்ன ஆகும், நம்ம எப்பவுமே வழக்கமா நம்ம படுத்து தூங்கும்பொழுது நம்ம நாக்கு பின்னாடி போகும், நம்மளுடைய அந்த ஏர்வே அந்த சுவாச குழாயை சுத்தி இருக்க தசைகள்லாம் சுருங்குற மாதிரி ஆகும். இது நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் ஆகும், பட் சில பேருக்கு கொஞ்சம் அதிகமாகும். அந்த மாதிரி ஆகும்பொழுது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு மூச்சு உள்ள விடும்போதும் வெளில வரும்போதும் ஒரு சின்ன குழாய் வழியா அவங்க மூச்சு விடுறதுனால அவங்களுக்கு சத்தம் ஏற்படும். அந்த சத்தம் தான் குறட்டை. அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குழாய் சின்னதாக ஆக அந்த குறட்டை சத்தம் ஜாஸ்தி ஆயிட்டே வரும். ஒரு நேரத்துல அந்த குழாய் முழுமையா அடைப்பு ஏற்பட்டதுன்னா அந்த நேரத்துல அவங்களுக்கு முழுசா சுவாசம் தடை ஏற்படுறதுனால அவங்க மூச்சே விடாம இருப்பாங்க. அந்த மூச்சு விடாம இருக்கிறதுக்கு பேர் தான் ஆப்னியா அப்படின்னு சொல்லுவோம். இது இந்த ப்ராப்ளம் பேரு ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லுவோம். அதாவது தூக்கத்துல மூச்சு தடைப்படுது. ஸோ குறட்டை விடுறவங்க பல பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கலாம். இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நேரத்துல எல்லாம் அவங்களோட ஆக்சிஜன் லெவல் குறையறதுனால அடுத்த நாள் காலையில அவங்க எழுந்துக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு நல்ல தூங்கின ஃபீலிங்கே இருக்காது. அதாவது நான் ரெஃப்ரெஷிங் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவோம். 7-8 மணி நேரம் தூங்குவாங்க, ஆனா காலையில எழுந்துக்கும் போது அவங்களுக்கு ஒரு உடனேயே திரும்ப தூக்கம் வர மாதிரி இருக்கும். சில பேர் பேப்பர் வச்சுட்டு உடனே தூங்குவாங்க. இன்னும் சில பேருக்கு நாள் முழுக்க எப்பவுமே ஒரு தூக்கம் வர மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கு. உட்கார்ந்து டிவி பார்க்கும்போது தூக்கம் வருது, வேலையில தூக்கம் வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க. சில பேர் வண்டி ஓட்டும் போதெல்லாம் கூட தூங்கி அதனால ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது மட்டும் இல்லாம அவங்களுக்கு எப்பவுமே உடல் சோர்வு ஏற்படுறதுனால எதுலையுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கும். சில பேர் எனக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷன் வர மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இன்னும் சில பேருக்கு இந்த ஆக்சிஜன் லெவல் அவங்க உடம்பு கம்மி ஆகிறதுனால பலவிதமான மெடிக்கல் பிரச்சனைகள் வரலாம். அதுல முக்கியமா ரத்த கொழுப்பு, அதாவது பிளட் பிரஷர் அதிகமாகலாம். அது மட்டும் இல்லாம டயபெட்டிஸ் ப்ராப்ளம் வரலாம். இல்ல ஏற்கனவே ரத்த கொதிப்பும் டயபெட்டிஸும் இருக்கிறவங்களுக்கு அது கண்ட்ரோல் இல்லாம போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது மட்டும் இல்லாம ஹார்ட் ப்ராப்ளம், இது எல்லாமே இந்த குறட்டை விடுவதனால அந்த ஸ்லீப் ஆப்னியா இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ஏற்கனவே ரத்த கொதிப்போ டயபெட்டிஸோ ஹார்ட் ப்ராப்ளமோ இல்ல இந்த வேற ஏதாவது இந்த ஸ்ட்ரோக் அந்த மாதிரிலாம் வந்தவங்களுக்கு ஸ்லீப் ஆப்னியா வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி ஸ்லீப் ஆப்னியா இருந்தா அதனால இந்த பிரச்சனைகளும் வரலாம். அதுவும் ஏற்கனவே இதெல்லாம் இருக்கவங்களுக்கு அது ரொம்ப கண்ட்ரோல் இல்லாம போய் பிரச்சனைகள் வரலாம். முக்கியமா நீங்க கேட்ட மாதிரி இந்த ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னீங்க. ஹார்ட் ப்ராப்ளம்னாலே நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வருது இந்த ஹார்ட் அட்டாக், அதாவது ரத்த குழாய் அடைப்பு தான். பட் அது மட்டும் இல்லாம சில பேருக்கு இந்த ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அவங்களுடைய ஹார்ட் தேவையான அளவுக்கு ரத்தத்தை வெளியில கொடுக்காம, அதாவது தேவையான அளவுக்கு ஃபங்க்ஷன் இல்லாம இருந்ததுன்னா அது ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் இந்த ஸ்லீப் ஆப்னியானால வரலாம். அது மட்டும் இல்லாம ஹார்ட் ரிதம் ப்ராப்ளம், சில பேருக்கு பால்பிட்டேஷன் வர மாதிரி இருக்கும், ஹார்ட் ரேட் ரொம்ப வேகமாக போகும். அந்த மாதிரி பிரச்சனைகளும் இந்த ஸ்லீப் ஆப்னியானால வரும். குறட்டை விடுற எல்லாருக்குமே இந்த ஸ்லீப் ஆப்னியா பிரச்சனை இருக்கா, இல்ல சில தீவிரமான சில நபர்களுக்கு மட்டும் இது இருக்கா டாக்டர்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா குறட்டை விடுற எல்லாருக்கும் ஸ்லீப் ஆப்னியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா ஸ்லீப் ஆப்னியா இருக்க எல்லாரும் குறட்டை விடுவாங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, குறட்டை இருந்து உங்களுக்கு அதனால அடுத்த நாள் காலையில எழுந்துக்கிற போது ஒரு ஃப்ரெஷ்ஷா இல்லைன்னாலோ இல்ல உங்க பிபியோ சுகரோ கண்ட்ரோல் ஆகாம நிறைய மருந்துகள் தேவைப்பட்டாலோ உங்களுக்கு ஸ்லீப் ஆப்னியா இருக்குதா செக் பண்ணி ட்ரீட் பண்ண வேண்டியது அவசியம். இந்த ஸ்லீப் ஆப்னியா குறட்டை எல்லாமே யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் பிபி சுகர் இருக்கவங்களுக்கு எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு. அது மட்டும் இல்லாம தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு,
ஸ்மோக்கிங், ஆல்கஹால் ஹேபிட்ஸ் இருக்கிறவங்களுக்கு. பொதுவா ஆண்களுக்கு அதிகமா வரும். பட் வந்து அந்த மெனோபாஸ் அப்படின்னு சொல்லி விமென்க்கு வந்து மெனோபாஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இதெல்லாமோட முக்கியமான இன்னொரு விஷயம் வந்து ஒபிசிட்டி. வெயிட் அதிகமா இருந்தா அதனால குரட்டையும் வரலாம், ஸ்லீப் ஆப்னியாவும் வரலாம். ஸோ நீங்க சொன்ன மாதிரி என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு நம்ம சமீபத்துல வெயிட் கூடியிருந்தாலோ இல்ல பொதுவாகவே நம்ம ஓவர் வெயிட்டா இருந்தாலோ அந்த வெயிட்டை குறைக்க வேண்டியது அவசியம். பிபி, சுகர் எல்லாம் ரெகுலரா டாக்டரை பார்த்து கண்ட்ரோல்ல இருக்க வேண்டியது அவசியம். தைராய்டு ப்ராப்ளம் இருந்தாலும் அதையும் செக் பண்ணி ட்ரீட் பண்ண வேண்டியது அவசியம். ஸ்மோக்கிங், ஆல்கஹால் அந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அதை முடிஞ்சா நிறுத்தணும், இல்ல அட்லீஸ்ட் கண்டிப்பா குறைக்கணும். ஏன்னா வந்து ஆல்கஹால் குடிக்கிற அன்னைக்கு கண்டிப்பா குரட்டை அதிகமா இருக்கும். அன்னைக்கு அந்த ஸ்லீப் ஆப்னியா பிரச்சனையும் அதிகமா. வாழ்வியல் சார்ந்த ஆரோக்கியம் மற்றும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள சத்தியம் டிஜிட்டலுடன் எப்பொழுதும் இணைந்திருங்கள்.